ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு கப்பு நான் வெல்லம் எடுத்துட்டேன். ஒரு கப் வெல்லத்துக்கு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா வெல்லத்தை கொதிக்க வச்சேன். வெல்லம் கரைஞ்சி வந்த உடனே இப்படி வடிகட்டிட்டு வேறு வானலில் அதை நல்லா கொதிக்க விட்டேன். நல்லா வரட்டும், இது கம்பி பதத்துக்கு வரணும். இங்கே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வெல்லத்தை எடுத்து போட்டு கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்தேன். கையில் எடுத்து உருட்டி பார்க்கல இது தக்காளி பதம் தான் வந்திருக்கு. நீ அடுத்த ஸ்டேஜுக்கு தான் நல்லா முத்தல் பதம் வரும். அதனால் வச்சுட்டு இப்போ நான் நடக்கடலையை ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அதை மிக்சியில் ஒன்றா ரெண்டாக கொஞ்சம் குறைன்னு முழுசும் இருக்கிற மாதிரி நான் அரைச்சி வச்சுட்டேன். அதை இங்கே பாருங்கள், இந்த பதம் இப்படி போட்டு தூக்கி போட்டு டங்குன்னு சத்தம் கேட்கணும். அதான் டங்கு பதம். இது அந்த பதம் வரல. அதனால் இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே விடணுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த நடக்கடலையை எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருள விட்டுறணுங்க. இதெல்லாம் நல்லா கரைஞ்சி பாவு பதத்துக்கு வந்துடணும். இப்போ இது வந்துருச்சு. இப்போ நான் ஒரு தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருந்தேன். அதில் கொட்டி கோடு போட்டு வச்சுட்டேங்க. சூடாக இருக்கையிலே பண்ணிட்டாங்க. அப்புறம் எடுக்கிறப்ப ஸ்லைஸ் வரும். செஞ்சு